யாருக்கு யோகிதை கிடையாது. மொபைல் நேரம் வைங்க. கோவை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மக்களுக்கான மாமன்ற கூட்டம் என்று நடைபெற்றது. மக்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு பேசும். ஆனா திமுக கவுன்சிலர்ஸ்க்கு எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கல அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸே திமுக மேயரையும் ஆணையாளரையும் எதிர்த்து உள்ள ஒரே போராட்டம் நடந்தது. இந்த சூழ்நிலையில நான் மரியாதைக்குரிய ஆணையாளர் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். தினமலர்ல 40 கோடிக்கு ஊழல்னு போட்டிருக்காங்க. இப்ப இந்த 40 கோடிக்கு ஊழலுக்கான பொருட்கள், அதாவது பணிகள், அந்த பணிகளை பாஸ் பண்ணும்போது 100 மாமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்துருக்கோம். மன்றத்தில் தான் உட்கார்ந்தோம், பாஸ் பண்ணணும். செம்மொழி பூங்கா அவ்வளவு சிறப்பாக நடந்தது. அருமையான ஒரு திட்டம். இந்தியாவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் செம்மொழி பூங்கா திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினத 100 மாமன்ற உறுப்பினர்களும் தான் இருந்தோம். அப்ப அதை நாங்க பொருளை பாஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை, முறை தவறி நடந்துள்ளது. அந்த பணிகளுக்குண்டான பில் பாஸ் பண்ணதுல 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. இது வெறும் தினமலர் மட்டும் சொல்லல, பத்திரிகை மட்டும் சொல்லல. ஒரு வார காலமாக மாநகராட்சியில் ஆடிட்டிங் நடந்தது. ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அப்போ இந்த ஊழலை நான் என்ன கேட்டேன் மன்றத்தில், ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுற அளவுக்கு என்னங்கள் நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்னா அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்று பாருங்க. கரைபடியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள், முன்னாள் மேயர் காலனி வெங்கடாஜன் அவர்கள் மகள் சொல்கிறேன், மார்த்தட்டி சொல்லுவேன். காங்கிரஸ்காரங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க. எங்கள் மாநில தலைவர் மாணிக் தாகூர் அண்ணன் பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காரு. நெஞ்சம் நிமிர், நேர்மையாக இரு, லஞ்சம் தவிர. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவாரு. அவ்வளவு தைரியமா? யார் மேல கை வைக்கிறீங்க? காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க. சும்மா விட மாட்டோம், வன்மையாக கண்டிக்கின்றேன். இதுக்காக என்ன வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் அனைவரும் வெளியில போங்கன்ட்டாங்க. என்ன தைரியத்தில் அப்படி சொல்றாங்க? என்ன தப்பு செஞ்சோம்? மக்களுக்காக தானே கேட்டுட்டு இருக்கோம். நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது தவறாக பில் பாஸ் பண்ணதுக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய மாமன்ற குழு தலைவர் என்ற வகையில் நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். எங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய பேரியக்கத்துக்கு இதை கொண்டு சென்று இதற்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அதாவது நாங்கள் 100 கவுன்சிலர்ஸ் இருக்கோம். செம்மொழி பூங்கா என்பது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு, அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைய தினசரி தினமலரில் என்ன வந்திருக்குன்னா 40 கோடி லஞ்ச ஊழல் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது இதை எங்களை சேர்த்து சொல்வதை தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே தான் நாங்கள் இன்று மாமன்ற கூட்டத்தில் இதற்கு பதில் சொல்லுங்கள். அதாவது வாத்தியார் ஸ்கூலில் இருக்காருன்னா ஒரு பையன் படிக்கலன்னா அதுக்கு வாத்தியார் பொறுப்பல்ல, படிக்காத பையன்தான் பொறுப்பு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, மாமன்ற கவுன்சில் யாருமே போய் அந்த நிகழ்வுகளை கலந்துக்கிறது. நாங்கள் பாஸ் பண்ணி கொடுக்குறோம்,
அதோடு எங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நிர்வாகிகள், அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் தான் அதை வந்து கண்காணிக்கவே தவிர மாமன்ற உறுப்பினர்கள் அல்ல. அந்த வகையிலே அந்த லஞ்சத்தை பற்றி நாங்கள் இன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேப்பரில் கொடுக்கப்போ அது அவர்கள் அதை முரணாக எடுத்துக்கொண்டு உறுப்பினர்களையும் நாங்கள் சொல்வதாக தவறாக நினைத்துக் கொண்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி அல்ல. நாங்கள் வந்து சொல்வது நிறுவனத்தையும், அதாவது நிர்வாகிகளையும், அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளும் தான் சொல்கிறேன் தவிர அதை கண்டுபிடிக்கிறதை விட்டுவிட்டு காங்கிரஸை வெளியே போக வேண்டும் சொல்ல வேண்டியது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த வகையிலே நாங்கள் இந்த மாமன்ற கூட்டத்தில் புறக்கணிக்கிறோம். நாங்கள் வெளியிலே செல்ல இருக்கின்றோம். ஆக எங்களது வருத்தத்தை உங்களிடம் பதிவு செய்கின்றோம். எங்களது மாநில தலைவர் மாணிக்க தாக்கூர் அவர்களிடம், டெல்லி எங்களது இளைஞர் ராகுல் அவர்களிடம், மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் இதை கொண்டு செல்வோம். நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நாங்கள் பெற்று விடுவோம் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திமுக கவுன்சிலர்ஸே அங்க பிரச்சனை பண்ணிட்டு